ஏடிஜிபி அருண் மாற்றம். லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஏடிஜிபியாக போடப்பட்ட அருண் அவர்கள் இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போட்டோடனே பல தடவை நான் சொன்னேன், தப்பானால போட்டிருக்கீங்க, இவருக்கு நல்ல பதவி கொடுக்காதீங்க, இவர் திமுகவுக்கு சார்புடைய ஆள், எவ்வளவோ அடித்து சொன்னேன். விஜய் கேட்கவே இல்லை. சரி இவங்கெல்லாம் பட்டு திருந்தட்டும் அப்படின்னு தான் விட்டோம். நாங்கள் என்ன சும்மாவாக சொன்னோம்? அடிப்படையில் அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு. அங்கே நினச்சவனை பூரா கைது செஞ்சார் கமிஷனராக இருக்கும்போது. அங்கே இருந்துக்கிட்டு என்கவுண்டர் ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஃபேமிலியிலேயே அந்த திருவங்கடத்தை வேணும்னு சாட்சியங்களை மறைக்கிறதுக்காக ஒரு சுட்டாருன்னு சொன்னாங்க. அவங்களே ஒரு மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஹைகோர்ட்டு ஒரு மேலே கண்டனம் தெரிவித்தாங்க. என்னையா குண்டர்கள் சட்டமா இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்களா? குண்டர்கள் சட்டத்தை யார் போட்டதுன்னு வர சொன்னாங்க. அங்கே வந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் இங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து ஆளும்னா 2 மணி நேரம் காக்க வச்சார். அப்புறம் அவங்களே என்னையா 2 மணி நேரம் காக்க வைக்கிறீங்கன்னாங்க. இது மாதிரி அவன் மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சமாக நெஞ்சமாக விமலாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், நேர்மையான இன்ஸ்பெக்டரு, அவங்க மேலே போயிட்டு இவருக்கு வேண்டிய ஆள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நடவடிக்கை எடுத்தார். ஏற்கனவே திருமாவளவனை தலைவான்னு கூப்பிடுவார். ஜாதியை பார்த்து கடித்து கொடுத்துன்னு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே தள்ளுவார். இவ்வளவு தந்து திமுக ஆட்சியில் அனுபவிச்சுக்கிட்டு 3 வருஷம் 2 வருஷம் நினைக்கிறேன் 2 வருஷம் அனுபவிச்சுட்டு திரும்ப அவரை கொண்டு போய் இந்த ஆட்சியில் போயிட்டு ஏடிஜிபியாக போட்டால் என்ன உருப்பிடுமா? அதனால தான் சொன்னோம், அடித்து சொன்னோம். இப்போவாச்சும் மாற்றிருக்கீங்களே. போலீஸ் அகாடமி ஏடிஜிபியாக போட்டிருக்காங்க. உருப்பட்ட மாதிரி தான். போலீஸ் அகாடமிங்கிறது ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது. ட்ரைனிங் கொடுத்தா அவ்வளோதான், அந்த அகாடமியே இதாகி போகும். ஒன்றும் ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்காம இவர் இஷ்டத்துக்கு கொடுத்தாருன்னா அந்த அகாடமியை குட்டிச்சோறு ஆயிடும். அதனால் அருண் அவர்களை மாற்றியது இதுதான சரியான விஷயம். அவர் போட்டது தப்பான விஷயம். ஜெயலலிதா கூட தான் போட்டாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? வந்த உடனேயே 2001 கருணாநிதியை கைது பண்ணணும். யார் கமிஷனராக போடுறது? கைது பண்ணினீங்கன்னா கமிஷனராக போடுவேன்னாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொல்லும்போது முத்துக்கருப்பன்கிறவர் நான் கைது பண்ணுறேன்னாரு. கைது பண்ணாங்க, அடித்து உள்ளே போட்டாங்க. அது இப்படி தாச்சு. இந்த கூட்டத்தை இப்படி தானே சரி பண்ணணும். இந்த கூட்டம் பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் அத்தனையும் பண்ணக்கூடிய கூட்டமாச்சு, சமூக விரோத கூட்டமாச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் உள்ளே போடணும்ல. என்கவுண்டர் இப்போ நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் இப்போ இது எஃப்ஐஆர் எத்தனை பேர் மேலே போட்டாங்க? கேண்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. கைது பண்ணாரா சொல்லுங்கள். ஏவாவேலு மேலே எஃப்ஐஆர் போட்டார். இவரே சொல்லிட்டார். எல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு எஃப்ஐஆரும் போடல செந்தில் பாலாஜி மேலே. எல்லாமே இங்கேயே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்து கொண்டிருந்தார். திருமாவளவனுக்கு நெருங்கிய நண்பர். அப்போவே நினச்சேன் இவரை போடக்கூடாது, குட்டிச்சவராயிரும் அப்படின்ட்டு. ஜாதியை காமிச்சிய மற்ற ஜாதிக்காரெல்லாம் என்ன தப்பையா பண்ணா? மற்ற ஜாதியை பிறந்தது தப்பா? ஒவ்வொருத்தனுடைய தப்பா? திருமாவளவன் ஜாதியை விற்று பழி வாங்கிறதுக்கு இவர் ஆயுதமாக உபயோகப்படுத்துவாரா? எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் போலீஸிலே வச்சுருக்கக்கூடாது. காவல்துறை எவ்வளோ புனிதமான துறை. இப்படிப்பட்ட அதிகாரிகள்னால தான் கெட்டு போச்சு. அப்படிங்க அட்லீஸ்ட் இப்பாச்சும் மாறினீங்கள. உண்மையிலே தாவைக்கு அரசுக்கு முதல்ல கடும் கண்டனம் தெரிவித்தேன்னா, அதனால் இப்போ பாராட்டுவர்களை தெரிவிக்கிறேன். ஆனால் அது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் அவரை மாற்றினது முக்கியம் இல்லை. இதுவரை அவன் மீது பல குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. பல இடங்களில் சொத்து வாங்கி போட்டிருக்காரு. எல்லாத்தையும் பிடிக்கிறீங்க, மந்திரியெல்லாம் பிடிக்கிறீங்கல்ல, இவங்களையும் பிடிங்க, அதிகாரிகளையும். அருண்கிட்ட ஆரம்பிங்க. அவருக்கு எத்தனை சொத்துக்கள் பினாமியாக வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அவரை எல்லா சொத்தையும் பறித்து நாட்டு மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் அருண் டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் நம்முடைய முதல் கருத்து. திமுக காரன் போய் சிபிஐட்ட போய் இது கொடுக்குறான். யோக்கியன் சிபிஐட்ட போயிட்டு புகார் மனு என்னென்னு கேட்டால், விஜய் அடிக்கடி கரூரில் பேசுகிறாரு, அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சிபிஐ விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவர் பேசுகிறாரு, பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எதுக்குன்னா கொலைகாரங்க, இவன் கொலை பண்ணதை வெளியில் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க பேசி மக்களுக்கு அது தெரிஞ்சுக்கூடாதுன்னு இந்த கொலைகார கும்பல்
இவன் போய் சிபிஐயில் கொடுக்குறான். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படி? அப்போ பேச்சுரிமை எப்படி? ஒரு இது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது, ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது பேசுனா சப்ஜுடிஸ்ட் அப்படின்னு வரணும். வழக்கு இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு. இந்த வழக்கு விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டாங்க. விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்ட்டாங்க. அது எப்படியா ஒருத்தர் பேச வேண்டாம்னு சொல்லுது? இல்லை வழக்கு நிலுவையில் இருக்குன்னாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அது அவருடைய பேச்சு சுதந்திரம், அதில் தலையிட முடியாதுன்னாங்க. வெக்கமான ரோஷம் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு இப்போ சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னத்தை கிழிப்பீங்க? ஒரு சிஆர்பிசி என்ன சொல்லுது தெரியுமா? குற்ற நடைமுறை சட்டம். ஒருத்தர் மேலே விசாரித்தா 7 நாளில் எஃப்ஐஆர் பண்ணணும். சிபிஐ ஃபாலோ பண்ணிச்சா? எலெக்ஷனுக்கு முந்தினதுலேருந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ சிபிஐக்கு மட்டும் இது கிடையாதா? சிஆர்பிசி கிடையாதா? வெறும் போலீஸுக்கு தான் சிஆர்பிசியா? ஜெயலலிதா கட்டது போல் சிபிஐ வானத்திலிருந்து குதித்தவர்களா? சொல்லுங்கள். அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு வச்சு ஊரா போட்டுக்கிட்டு இருப்பீங்க கரூரில். அவங்க பேசவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதை பேசுனதுக்கு சிபிஐட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த யோகியர்களின் கூட்டம். வெக்கங்கட்டவருங்க. உங்களுக்கு இது கிடையாதா? அதைத்தான் கேட்குறேன். திமுக காரனுக்கு சொரணையே கிடையாதா? எப்படியா கொடுத்தீங்க? எந்த சட்டத்தில் கொடுத்தீங்க? சிபிஐயில் ஆக்ஷன் எடுன்னு பிரிவை சொல்லுங்கள். எந்த சட்டத்தின் பிரிவில் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். சிபிஐ 7 நாளில் விசாரணை அமைப்புகள் 7 நாளில் கொடுக்கணும்னு இருக்குது. 7 நாளில் விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடணும். நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு ஊரா போடுவீங்க. அவன் எல்லாம் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்போமா? அதனால் சிபிஐ செஞ்சது தான் தப்பு. பேசுவது தப்பு இல்லை. அதுவும் ஒரு வழக்கை பற்றி பேசுவது தப்பு இல்லை. ஒரு வழக்கை பற்றி ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்கும்போது பேசுகிறது தான் தப்பு. சுப்ரீம் கோர்ட்டே இந்த வழக்கை பற்றி பேசலாம், தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கேயா வரும்? சிபிஐட்டு போய் வெக்கமே இல்லை இந்த திமுக காரனுக்கு பூரா. அந்த நாட்டு வக்கீல் சிபிஐ இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒரு நாட்டு வக்கீல், அந்த ஆள் வந்துக்கிட்டு இதை இது பண்ணி கொடு, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுவேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்தை கிழிப்ப நீ? உங்களை பற்றி தெரியாதா என்பது அந்த நாட்டுக்கு வக்கீல் அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்புறம் இவர் ஒரு மாதிரி பேசுகிறார், கொத்து புரட்டான்னு தான் பேசுகிறார். விஜய் ஸ்டாலினை எல்லாம் ஜனங்க கொத்து புரட்டா போட்டாங்க. புரட்டாவை பற்றி பேசினாரு. குளத்தூரில் போய் கொத்து புரட்டா போட்டாங்க. என்ன அது ஏறிடுச்சு. இந்த கூட்டம் வானத்திலிருந்து குதித்த கூட்டம்ல. இவன் ஊரான பூரா திட்டுவான். ஆனால் எவனும் திட்டக்கூடாது. திட்டினா கொதிப்பு வந்துடும். அதுதான் அவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். என்னங்க எங்களை பற்றி கொத்து பரோட்டான்னுலாம் பேசுகிறாரு. அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தா அவ்வளோதான். கொத்து பரோட்டா என்று குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கி விட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். ஆக இது போன்ற அரசியல் பேச்சுகளை விஜய் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு வந்துவிடும். நீ பேசுறது என்னையா? நீ பேசுறதே அதுதானே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவனை வச்சு என்னென்ன கேவலமாக பேசுனீங்க. அந்த காலத்தில் தீப்பொறி ஆர்வம்னு வச்சு எம்ஜிஆரை கேவலமாக பேசுனீங்க. சிவாஜி ஜெயலலிதாவெல்லாம் நீங்களே கெட்ட வார்த்தையில் பேசுனீங்க. உங்கள் கருணாநிதியை அப்புறம் தான் செங்கோட்டையின் மூஞ்சியில் குத்துனாரு, கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சது. உங்கள் வாயில் நல்ல வார்த்தை வந்தால் தான் அதிசயம். வாயில் என்னைக்கு வர்றது கெட்ட வார்த்தை தானே. ஆக விஜய் சொன்னது கொத்த போட்டாங்கிறது சாதாரண வார்த்தை. இன்னும் மோசமாக திட்டிருக்கணும். காரணம் அரசியலில் அநாகரிகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள்.